அனைவருக்கும் இனிய வணக்கம். TSS செல்ம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பு கவியரங்கம். இன்றைய சித்திரை புதுவருட நன்னாளை முன்னிட்ட ஒரு சிறப்பு கவியரங்கத்தில் அனைவரையும் சந்திக்கின்றோம். அன்னை தமிழே, அகிலம் போற்றும் செந்தமிழே, உன்னை பாடிடவே உவகை கொள்ளுமே என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்திக் கொண்டு TSS செல்ம் வழங்குகின்ற இந்த நிகழ்வு இன்று ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளில நாங்கள் இந்த கவியரங்கத்தை ஆரம்பிக்கின்றோம். சித்திரை என்றாலே முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு முழுமதி மாதமாக இருக்கின்றது. அந்த மாதத்தில் எங்களை தமிழர் பண்பாட்டோடு இணைந்திருக்கின்ற இந்த புது வருடம் எமக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு வருடமாக அமைய வேண்டும். ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் அத்தனையிலுமே நிறைந்த ஆண்டாக, செழிப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று முதலில் அந்த இறைவனையும் கதிரவனையும் நாங்கள் வணங்கி கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக பலருடைய இணைவோட நாங்கள் இணைத்து தர இருக்கின்றோம். எல்லோரும் இணைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைய இந்த கவியரங்கத்தின் தலைப்பு பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புது விடியல். எனக்கு அன்று காலை எழுந்தவுடன் என்னவோ இந்த விடியலை பார்க்கும்போது புத்தாண்டு வருகிறது, எங்களுக்கு நல்ல விடியல் வர வேணும் என்ற உடனே பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் நல்விடியல் என்ற ஒரு தலைப்பு இந்த மனதுக்குள்ளேயே உடனே வந்தது. அதை உங்களுக்கு தலைப்பாக்கி தந்திருக்கின்றேன். இந்த நிகழ்வில பங்கு பெறுபவர்கள் கவிஞர், ஆசிரியர் கலவாணி ஏகானந்த ராஜா, இளமுனைவர் திரிபுர சுந்தரி அவர்கள், கவிஞர் வெள்ளத்தாயி அவர்கள், ஆசிரியர் சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள், ஆசிரியர் சிவசெல்வ மாரிமுத்து, ஆசிரியர் ராஜேந்திரம், ஆசிரியர் பத்மலோஜினி அவர்கள், கவிஞர் கோவிகை அவர்கள். இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலே அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய இந்த கவியரங்க நிகழ்வுக்கு செல்லுவோம். பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் நல்விடியல் என்று என்னுடைய தலைமை கவியை உங்களிடம் தந்து இன்றைய கவியரங்கத்தை சிறப்பாக ஆரம்பிப்போம். சித்திரை புத்தாண்டே வருக வருக, சிறப்புகள் தர வருக வருக. சித்திரை புத்தாண்டே வருக வருக, சிறப்புகள் தர வருக வருக. முத்திரை பதிக்கும் முழுமதி ஆண்டாய் முனைப்போடு வருக வருக. முத்திரை பதிக்கும் முழுமதி ஆண்டாய் முனைப்போடு வருக வருக. அன்பு மலர அகமும் குளிர இன்பம் துளிர்க்க இனிதாய் வருவாய் சித்திரையே. இன்பம் துளிர்க்க இனிதாய் வருவாய் சித்திரையே. சிந்தை சிறக்க வந்த சித்திரையே, நம்தம் தலைமுறைக்கு நல்விடியல். விந்தை தருவாய் விளக்காய் ஒளிர்வாய், சந்தம் கொண்டு பாடுகிறேன் சரித்திரம் பதிக்க வருவாய் சித்திரையே. சிந்தை சிறக்க வந்த சித்திரையே, நம்தம் தலைமுறைக்கு நல்விடியல். விந்தை தருவாய் விளக்காய் ஒளிர்வாய், சந்தம் கொண்டு பாடுகிறேன் சரித்திரம் பதிக்க வருவாய் சித்திரையே. ஆற்றல் ஓங்க ஆளுமை பெருக, ஊற்றாய் உறவுகள் உள்ளம் குளிர, வீற்றிருக்கும் வசந்தமாய் விண்தொட போற்றி உனை வரவேற்கிறோம் சித்திரையே, வா வா வா. ஆற்றல் ஓங்க ஆளுமை பெருக, ஊற்றாய் உறவுகள் உள்ளம் குளிர, வீற்றிருக்கும் வசந்தமாய் விண்ணை தொட போற்றி உனை வரவேற்கிறோம் சித்திரையே, வா வா வா. பிறக்கட்டும் சித்திரையே, பிறக்கட்டும் சித்திரையே புத்தாண்டாய், திறக்கட்டும் நல்விடியல் தினந்தோறும், ஒளிரட்டும் நல்வாழ்வு ஓங்கட்டும் பெருவாழ்வு. பிறக்கட்டும் சித்திரையே புத்தாண்டாய், திறக்கட்டும் நல்விடியல் தினந்தோறும், ஒளிரட்டும் நல்வாழ்வு ஓங்கட்டும் பெருவாழ்வு. சித்திரை மகளே, வித்தக திறனே, எத்தரை வந்தாலும் எழிலுடன் இத்தரை மீதில் இன்பங்கள் சூழ சித்திரையே வருவாய் சிறப்புகள் தருவாய். சித்திர மகளே, வித்தக திறனே, எத்தரை வந்தாலும் எழிலுடன் இத்தரை மீதில் இன்பங்கள் சூழ சித்திரையே வருவாய் சிறப்புகள் தருவாய். நன்றி, வணக்கம் என்ற அந்த கவிதையை உங்களிடம் தந்து இப்பொழுது நான் ஒவ்வொருவராக அழைக்கின்றேன். இன்றைய கவியரங்கத்தில் முதலில் இணைபவர்
இசை ஆசிரியர், சிறந்த கவிஞர், சிறந்த ஒரு பேச்சாளர், அன்பும் பண்பும் நிறைந்த கலவாணி ஆசிரியரை அன்போடு இந்த அரங்கிற்கு முதலில் அழைக்கின்றேன். வாருங்கள் டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். TSS செல்ம் இலக்கிய கழகம் வழங்கும் சித்திரை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கவிதை களத்தின் தலைமை தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் வணக்கம் கூறி உள்நுழைபவள் கலைவாணி யோகானந்தராஜா. பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். சாந்தியும் சமாதானமும் சகமெங்கும் தலைத்திடவே ஏந்தினோம் இருகரமும் ஏக்கங்கள் நிறைந்திடவே. பூத்திடும் புத்தாண்டில் புதுவாழ்வு வளர்ந்திடவே காத்திருந்து வாழ்த்துகிறோம் காதலுடன் கவி சுமந்தே. பூத்திடும் புத்தாண்டில் புதுவாழ்வு மலர்ந்திடவே காத்திருந்து வாழ்த்துகிறோம் காதலுடன் கவி சுமந்தே. புனித பூமியும் புதுவாழ்வும் கிடைத்திடவே போரில்லா புவிதனில் புதிதாக படைத்திடுவாய். புண்ணிய பூமியும் புதுவாழ்வும் கிடைத்திட போரில்லா புவிதன்னை புதிதாக படைத்திடுவாய். புது தென்பு தந்திடவே பொலிவோடு நீ வருவாய். புதுமணம் பரப்பியே புன்னகை பூக்க வைப்பாய். வீதி எங்கும் விபத்துக்கள் விதியாகி போனதுவோ கதியின்றி போனவர்க்கு கை கொடுக்க வருவாயோ. வீதி எங்கும் விபத்துக்கள் விதியாகி போனதுவோ கதியன்றி போனவர்க்கு கை கொடுக்க வருவாயோ. மதிகட்டு மரணத்தை தாமே தேடுவர்க்கு பதிலொன்று கூறிடவே புலந்திடுவாய் புத்தாண்டே. யாத்திரை போல் வாழ்வினை யுவதிகளும் இளைஞர்களும் மாத்திரை ஐஸ் போதை பாவனையால் சீரழிந்து போகும் நிலைமைதனை. யாத்திரை போல் வாழ்வினை யுவதிகளும் இளைஞர்களும் மாத்திரை ஊசி ஐஸ் போதை பாவனையால் சீரழிந்து போகும் நிலைமைதனை சீக்கிரம் அழித்துவிட வேறறிந்து போகும் கலாச்சாரத்தை வரமாக மீட்டு தந்துவிடு. சீரழிந்து போகும் கலாச்சாரத்தை வேறறிந்து போகும் கலாச்சாரத்தை வரமாக மீட்டு தந்துவிடு. நித்தம் நித்தம் பூமியில் நிம்மதியை நிறைய விடு. வித்தகம் பெருகி வல்லுனரால் விந்தைகள் பெருகவிடு. சித்தம் தெளிந்த மக்களாய் சீராக வாழ்வதற்கு புத்தாண்டு புறக்கட்டும் புதுவிடியல் திறக்கட்டும். சித்தம் தெளிந்த மக்களாய் சீராக வாழ்வதற்கு புத்தாண்டு பிறக்கட்டும் புதுவிடியல் திறக்கட்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக அதை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த சாந்தி சமாதானம் பூத்திட வேண்டும். ஆம், ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு புது வருடம் வரைக்குள்ள எப்போதுமே நினைத்து கொள்ளுவோம் ஒரு அமைதி, சாந்தம், சமாதானம். வீட்டில எல்லாம் அந்தண்டு ஏதோ சண்டை வந்தாலும் அது சமாதானமாயே இருந்துடுவோம் எல்லோரும். அப்படி ஒரு அழகான ஒரு ஆண்டு பிறக்கேக்குள்ள வந்து அது எங்களோட தமிழர் பண்பாட்டோட கூடிய இந்த சித்திரை மாதத்தை வரவேற்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே சாந்தி சமாதானம் பிறக்க பூத்திடும் புத்தாண்டு வந்து காத்திடும் ஒரு நல்ல ஆண்டாய் வர வேண்டும் என்ற அவருடைய கனவு, கற்பனை, அந்த நினைவு அத்தனையுமே முதலில் அது ஒரு எழிலான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் அவருக்கு வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த பூமி இன்றைய ஒரு யதார்த்தத்தை பார்த்தால் அது போரில்லா பூமி வர வேணும், அதுவும் புண்ணியங்கள் சூழ்ந்துள்ள பூமியிலே போரில்லா பூமி வர வேண்டும் என்று அழகாக கட்டியங்கூறுறார். ஏனென்றால் போர் இருந்தால் எப்போதுமே அமைதி இல்லை. அந்த வகையில் அந்த போரில்லா ஒரு உலகம் வந்து புண்ணியமான ஒரு உலகத்தில் அவதரிக்க வேண்டும், அங்கேதான் அந்த வாழ்வு மலர வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். இன்றைய யதார்த்த உலகில வந்த வீதியெங்கும் விபத்துக்கள், அந்த விபத்துக்கள் பார்த்தோம்னால் மரண ஓலங்களாகவே இருக்கின்றது. அது வீணாகி போய்விட்டதோ அந்த வாழ்க்கை என்று நினைத்து கொள்வோம். இளையோர்ல இருந்து பெரியோர் வரை உண்மையிலேயே இந்த விபத்துக்களால் இறக்கிறவர்களின் தொகையும் இன்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. இனி அது இன்னும் ஒன்று பார்த்தோம்னா இன்றைய போதைப் பொருள், தாயக சூழலை எடுத்தால் போதைப் பொருள் இந்த பாவனை அதிகரிப்பதனால் யாத்திரை போல் இங்கு போதையின்
உபாதியை பார்க்கும்போது இது நீதி இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோமோ என்ற ஒரு நிலையை எண்ண வைக்கின்றது. மாத்திரைகள் போல் இந்த போதையை உட்கொள்ளுகின்றார்களே, இதனால் வேறறுந்த ஒரு சமுதாயம் எங்களிடம் வரப்போகுது. வேண்டுதல் வைக்கின்றோம் இறைவா, இது வேறறுந்த சமுதாயம் அல்ல, வேரோடு வாழ வேண்டிய ஒரு சமுதாயத்தில் இந்த நித்தமாக வாழும் இந்த பூமியிலே சித்தம் தெளிந்து நித்தம் அமைதி பிறக்க வேண்டும். அந்த அமைதியில் ஒரு அருமையான வாழ்வு மலர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவருடைய கவிதை அமைந்திருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் கலவாணி ஆசிரியரே. சித்திரை உங்களுக்கு சிறப்புகள் நிறைய தரட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். அருமையான கவிதை. இன்றைய யதார்த்தத்தை முன்வைத்த கவிதையாக இந்த கவிதையை நான் பார்க்கின்றேன். அடுத்து நாங்கள் அழைக்க இருப்பது கோவிகை அவர்கள். தாயக சூழலில் இருந்து சிறந்த ஒரு கவிஞர், அதை விட சிறந்த ஒரு வாசிப்பாளர், அருமையான ஒரு ஆசிரியர். அவரை அன்போடு இந்த நிகழ்வுக்கு அழைத்து கொள்ளுவோம். அந்த சித்திரை எப்படி தாய் நிலத்தில் இன்று பிறந்திருக்கிறது, அது முத்திரை பதிக்கிற ஒரு சித்திரையா என்று கேட்டு பார்ப்போம். வாருங்கள் கோவிகை. நன்றி நன்றி அக்கா. காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து ஞாலத்தால் போற்றப்படும் என் தாய் தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து ஞாலத்தால் போற்றப்படும் தாய் தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் உடன் கவிப்பாட வந்திருக்கும் சக கவி பெருமக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கவியரங்க தலைமைக்கும் உடன் கவிப்பாட வந்திருக்கும் சக கவி பெருமக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்னாளாம் புது வருட நாளில் பொன்னான வாய்ப்பு தந்து கவிபாட வைத்த TSSL வலைத்தளத்திற்கு அடியவளின் கரம் கூப்பிய வணக்கம். நன்னாளாம் புது வருட நாளில் பொன்னான வாய்ப்பு தந்து கவிபாட வைத்த TSSL வலைத்தளத்திற்கு என்னுடைய கரம் கூப்பிய வணக்கம். கவியரங்க தலைப்பு பிறக்கட்டும் புத்தாண்டு திறக்கட்டும் புதுவிடிய. புத்தாண்டே வருக. எக்குறை தீர்த்திட அக்கறையாயுனை அழைக்கிறேன் என வெளிச்ச ஜோதியே நீ விழிப்பது புரிகிறது. எக்குறை தீர்த்திட அக்கறையாயுனை அழைக்கிறேன் என வெளிச்ச ஜோதியே நீ விழிப்பது புரிகிறது. ஒன்றா இரண்டா குறைகள் இங்கு, ஒன்றா இரண்டா குறைகள் இங்கு. எல்லாம் குறையென்றால் எதைத்தான் தீர்ப்பாள் சித்திரை தாயவள். எல்லாம் குறையென்றால் எதைத்தான் தீர்ப்பாள் சித்திரை தாயவள். போதை கஞ்சா கசிப்பு களவு காமம் துரோகம் வாழ்வெட்டு வன்புணர்வு என்றும். போதை கஞ்சா கசிப்பு களவு காமம் துரோகம் வாழ்வெட்டு வெண்புணர்வு என்றும். பதுக்கல் ஒளித்தல் தட்டி சுத்தல் சுத்துமாத்து சுரண்டி பிழைத்தல் எனவும் எத்தனை எத்தனை. பதுக்கல் ஒளித்தல் தட்டி சுத்துதல் சுத்துமாத்து என எத்தனை எத்தனை. அறத்தின் பெயர் சொல்லி வீரத்தின் விளைநிலமாய் நின்று புகழ் சூடிய காலத்தடம் எங்களுக்கு உண்டு. அறத்தின் பெயர் சொல்லி வீரத்தின் விளைநிலமாய் நின்று புகழ் சூடிய காலத்தடம் எங்களுக்கு உண்டு. கொண்ட கொள்கைக்காய் குன்றிடாது நின்றொழிந்த கடவுளரை கண்டவர்கள் நாங்கள். கொண்ட கொள்கைக்காய் குன்றிடாது நின்றொழிந்த கடவுளரை கண்டவர்கள் நாங்கள். இன்று கொள்கைகள் எல்லாம் கோடிகளில் புரள்கிறது. இன்று கொள்கைகள் எல்லாம் கோடிகளில் புரள்கிறது. வாழ்க்கை தடம் மாறி தரம் மாறி கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என புதுக்கோலம் தருகிறது. வாழ்க்கை தடம் மாறி தரம் மாறி கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என புதுக்கோலம் தருகிறது. மருமையான ஒரு பார்வைகள் மாறி பயணங்கள் மாறி கோதென மனங்கள் குற்றுயிராய் கிடக்கிறது. பார்வைகள் மாறி பயணங்கள் மாறி கோதென மனங்கள் குற்றுயிராய் கிடக்கிறது. பக்குவமாய் 10 மாதம் கருவை சுமந்து பிரசவித்த அன்னை பிணமாய் போகிறாள் பிள்ளையின் காதலால். பக்குவமாய் 10 மாதம் சுமந்து பிரசவித்த அன்னை பிணமாய் போகிறாள் பிள்ளையின் காதலால். கசிப்பை குடித்து காலை இறக்குறான் போதை பாவனையில் பேதை மிதக்கிறாள். கசிப்பை குடித்து காலை இறக்குறான் போதை பாவனையில் பேதை மிதக்கிறாள். கள்ள உறுதி முடித்து காணிச்சண்டை. கள்ள உறுதி முடித்து காணிச்சண்டை. பெற்ற பிள்ளையை கொன்று பெண்கள் கைது. பெற்ற பிள்ளையை கொன்று பெண் கைது. வீதியில் சங்கிலி அறுப்பு விவசாயிகள் போராட்டம் காற்றலை திட்டத்தினால் கனிம வளம் பாதிப்பு. வீதியில் சங்கிலி அறுப்பு விவசாயிகள் போராட்டம் காற்றலை திட்டத்தால் கனிம வளம் பாதிப்பு. கள்ள மணலேற்றியோரை விரட்டியது காவல்துறை. விரைந்து வந்த டிப்பர் வீதியில் நின்ற பெண்ணை மோதி தள்ளியது. கள்ள மணல் ஏற்றியோரை விரட்டியது காவல்துறை. விரைந்து வந்த டிப்பர் வீதியில் நின்ற பெண்ணை மோதி தள்ளியது. இப்படி அன்றாடம் வருகின்ற இடியேறுகள் எத்தனை எத்தனை. இப்படி அன்றாடம் வருகின்ற இடியேறுகள் எத்தனை எத்தனை. இவை மட்டுமா?
மக்கள் காணிகளில் விகாரைகள் முளைக்கின்றன. மக்கள் காணிகளில் விகாரைகள் முளைக்கின்றன. மனைவியை கொன்று மகிழ்கிறான் கணவன். மனைவியை கொன்று மகிழ்கிறான் கணவன். கணவன் பிள்ளையை விட்டு மனைவி மாயம். கணவன் பிள்ளையை விட்டு மனைவி மாயம். காணொளியில் கதைத்தபடி காதலன் தற்கொலை. காணொளியில் கதைத்தபடியே காதலன் தற்கொலை. அப்பப்பா, எத்தனை எத்தனை! பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடிய. உணவே மருந்தென்ற காலம் போய் மருந்தே உணவான அவலம் உணவே மருந்தென்ற காலம் போய் மருந்தே உணவான அவலம் இப்போது. உறவுகள் பலமென்ற சொல்லு போய் உறவே யமனாகும் உக்கிரம் என்று. உறவுகள் பலமென்ற போய் யமனாகும் உக்கிரம் என்று. கால வெள்ளத்தில் கரைபுரண்ட நாங்கள், கால வெள்ளத்தில் கரைபுரண்ட நாங்கள், மோக வெள்ளத்துள் மக்கிடாது காக்கவா சித்திரை மகளே. கால வெள்ளத்தில் கரைபுரண்ட நாங்கள், மோக வெள்ளத்துள் மக்கிடாது காக்கவா சித்திரை மகளே. மண்ணுயிர் எல்லாம் இன்னுயிர் கண்ட, மண்ணுயிர் எல்லாம் இன்னுயிர் கண்ட, கோ அவன் பெயர்தனை குவலயம் போற்றிட. கோ அவன் பெயர்தனை குவலயம் போற்றிட. எங்கோ அங்கங்கோ அறமும் தர்மமும் எழுந்து நிற்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. எங்கோ அங்கங்கோ அறமும் தர்மமும் எழுந்துதான் நிற்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. இருப்பினும் குறைகளே மலைகளாயிங்கு குவிந்து கிடக்கிறது. குறைகளே மலைகளாயிங்கு குவிந்து கிடக்கிறது. பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். இரு கரம் கூப்பி சிரம் தனை தாழ்த்தி என் விழிமடல்களை உங்கள் பாத கமலங்களில் நன்றியோடு ஏற்றி விடைபெறுகிறேன். இருகரம் கூப்பி சிரம் தனை தாழ்த்தி என் விழிமடல்களை உங்கள் பாத கமலங்களில் நன்றியோடு ஒற்றி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக அந்த தாயக சூழலின் நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்து காட்டியது போல் அமைந்திருந்தது உங்களோட கவிதை. உண்மையிலே சிறப்பு. அதாவது விழிமடலை திறந்து பார்க்கும்போது அங்கு விழிநீர் சிந்தை கொண்டு இருக்கின்றது. அந்த சிந்துகிற அத்தனை நீர்களும் ஒரு குறியை சொல்லி அங்க நிகழ்வை காட்டுகிற மாதிரி ஒரு படமாகவே இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கும் போது. சமகால கவிதை உண்மையிலேயே சந்தம் சிந்து கவிதைகளில மரபு இருக்கும், சந்தம் சிந்தும். ஆனால் அது சரித்திரம் சொல்லும் கவிதையாக உங்களோட கவிதையை நான் பார்க்கிறேன். எக்குறை தீர்க்கிறது. அக்கறையான ஒரு சமுதாயத்தில் வாழுகிறோம் என்றாலும் எக்குறைகளை நாங்கள் நீக்குவது. ஏனென்றால் எல்லாம் குறை என்றால் எப்படி வாழ்வு என்று பார்த்தால் அங்கு குறைதான் கூட இருக்கின்றது, நிறைவு குறைவாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அழகாக சொன்னீர்கள். போதவஸ்து கஞ்சா வாழ்வெட்டு வன்மம். இப்படியே பார்த்து கொண்டு போனால் சுத்துமாத்தும் சுழல்கின்ற இந்த பூமியிலே மண்ணள்ளுற கள்ளக்குணம் எல்லாமே அங்க மலிந்து கிடக்கிறதை அழகாகவே சொன்னீர்கள். வீரம் விளைந்த அறத்தின் பால் இருந்த ஒரு சமுதாயம்தான் எங்கள் சமுதாயம். ஆனால் இன்று அந்த சமுதாயம் இன்று ஒரு நலிவுற்றதோ என்று ஒரு கேள்விக்கு எங்களுக்கு இருக்கின்றது. அது அந்த வீரத்தின் விளைநிலத்தில் பிறந்த நாங்கள் இன்றைக்கு வீரம் இல்லை, வன்மத்தை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது கொண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழுகிற அந்த வாழ்க்கை நல்லதல்ல. வாழ்க்கை என்றால் இலட்சியம் நிறைந்த எளிதான வாழ்க்கை உருவாக வேண்டும். அந்த வாழ்க்கை எப்போது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பூமியில இன்று இப்படி என்று பார்த்தோம் என்றால் அந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழுகின்ற அந்த வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வேதனையும் கண்ணீரும் தான் அங்கே விரும்பி நிற்கிறதை பார்க்கின்றோம். பக்குவமாய் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உண்மையிலேயே ஒரு கனவு. அந்த தாய்க்கு என்ற பிள்ளை எப்படி வரணும், இப்படி வரணும் என்று அத்தனையுமே சிதைத்து அந்த பிள்ளையால் அந்த தாயே கொல்லப்படுகின்ற சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ஈனம் இரக்கம் மனிதநேயம் இல்லையா என்று கேள்விக்கு இடமாகவே இருக்கின்றது. கள்ள உறுதி முடிச்சு காணியை பதுக்கி வச்சு வீதிகளிலே அங்கு நின்று அதாவது வேண்டாத பேச்செல்லாம் வேண்டிக் கொண்டு நிற்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. விவசாயிகள் கூட ஏமாற்றம் அடையக்கூடிய நிலையில மக்கள் காணிகள் எல்லாம் விலை போகின்ற ஒரு நிலையையும் அழகாக சொன்னீர்கள். இந்த மனவேதனையோடு பார்க்கின்ற இந்த பார்வை ஒரு கால வெள்ளத்தால் ஒரு காலம்தான் இப்படி இருக்குமோ, இனி விட்டு செல்ல வேண்டும். அந்த காலம் எளிதான ஒரு அறம் சார்ந்த ஒரு பூமி நிலையான ஒரு வாழ்வை தேட வேண்டிய நிலை இருக்கின்றது. இதற்கு யார் பொறுப்பு என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சமுதாயம், பொது நிறுவனங்கள், பொது பணியாளர்கள் எல்லாம் விழிப்புணர்வுகளை கொண்டு அந்த மக்கள் மத்தியில விதைக்க வேண்டிய தேவை என்று இருக்கின்றது. ஆகவே எங்கெங்கே இடங்கள் இருக்கோ அங்கங்கே குறைகளையே மலை போல காண வேண்டிய செயல் இருக்கிறதை பார்க்கும்போது அந்த மலைகள் எல்லாம் மடுக்களாகி விலை பேசாத, அதாவது விலையில்லா ஒரு சமுதாயம்
வீதியில இறங்க வேண்டிய தேவை வருகிறது. அந்த விலையில்லா சமுதாயம் அது அறத்தோடு சேர்ந்த சமுதாயமாக வந்து எழிலான இந்த வீரத்தமிழன் வாழ்வு எழுச்சியோடு வர இந்த சித்திரையே நீ முத்திரை பதிக்கும் ஆண்டில் முழுமதியாக வந்து சொல்லாயோ என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது. நிச்சயம் இந்த ஆண்டு அவை எல்லாம் அந்த குறைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மலர வேண்டும் என்று நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் கோபியாக நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க வேணும். அது ஒரு எழிலான வாழ்க்கையாக அடுத்த சமுதாய புதுவிடியல் வரட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி அம்மா, நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. அருமையான ஒரு கவிதை. அதாவது இன்றைய அந்த பாடுகளை பாடிய கவிதையாகவே பார்த்தேன். பாடுகளை, அங்கத்தை பாடுகளை. சரி, கோவியாவுக்கு வணக்கத்தை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞர் எங்கட இளமுனைவர், சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த கவிஞராக இருக்கக்கூடியவர், அப்படியான ஒரு நல்ல ஆசிரியர், சிறந்த ஒரு ஆசிரியரை நாங்கள் இப்போது சந்திக்க போகிறோம். திரிபுர சுந்தரி அவர்களை அன்போடு இந்த அரங்கிற்கு அழைக்கின்றேன். பாருங்கள். வணக்கம். வணக்கம். கவியரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை கவி சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, டிஎஸ்எஸ் செல்க்கு எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீங்க அக்கா தலைப்பு கொடுக்கும் போது அந்த தலைப்பை பார்க்கும் போது எனக்கு என்னவோ ஒரே டும் 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 கொஞ்சம் உற்சாகமாக, சற்று முன்பு கோபிகை இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய இன்னல்களை, பாடுகளை வெளிப்படையாக ரொம்ப பிரமாதமாக கவி பாடினார்கள். என்னுடைய கவி கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் உற்சாகம் தருவது போல அமைந்துள்ள ஒரு கவி. இந்த தலைப்பில் இருந்தே எனக்கு அந்த டும் டும்ங்கிற வார்த்தை சேர்க்கணும் போல தோன்றியது. பிறக்கட்டும் புத்தாண்டு, பிறக்கட்டும் புது விடியல், கிழக்கு வானம் சிவக்கட்டும் டும் டும் டும், கிழக்கு வானம் சிவக்கட்டும் டும் டும் டும், புது ஒளி எங்கும் பரவட்டும் டும் டும் டும், புது ஒளி எங்கும் பரவட்டும் டும் டும் டும், பழைய கவலைகள் முடியட்டும் டும் டும் டும், பழைய கவலைகள் முடியட்டும் டும் டும் டும், புதிய வழிகள் திறக்கட்டும் டும் டும் டும், புதிய வழிகள் திறக்கட்டும் டும் டும் டும், வாசலில் கோலம் இடட்டும் டும் டும் டும், வாசலில் கோலம் இடட்டும் டும் டும் டும், வாழ்வில் மகிழ்ச்சி கூடட்டும் டும் டும் டும், வாழ்வில் மகிழ்ச்சி கூடட்டும் டும் டும் டும், சந்தன வாசம் வீசட்டும் டும் டும் டும், சந்தன வாசம் வீசட்டும் டும் டும் டும், சிந்தனை யாவும் சிறக்கட்டும் டும் டும் டும், சிந்தனை யாவும் சிறக்கட்டும் டும் டும் டும், உழைப்பின் வேர்வை முத்துக்கள் டும் டும் டும், உயர்வு தரும் நல் வித்துக்கள் டும் டும் டும், முயற்சி மேளம் அதிரட்டும் டும் டும் டும், முன்னேற்ற பாதை தெரியட்டும், முயற்சி மேளம் அதிரட்டும் டும் டும் டும், முன்னேற்ற பாதை தெரியட்டும் டும் டும் டும், அன்பு மழையில் நனையட்டும் டும் டும் டும், அன்பு மழையில் நனையட்டும் டும் டும் டும், அகந்தை பேய்கள் ஓயட்டும் டும் டும் டும், அகந்தை பேய்கள் ஓயட்டும் டும் டும் டும், சாதி மதங்கள் சாயட்டும் டும் டும் டும், சாதி மதங்கள் சாயட்டும் டும் டும் டும், சமத்துவ கொடி பறக்கட்டும், சமத்துவ கொடி பறக்கட்டும் டும் டும் டும், சோம்பல் யாவும் நீங்கட்டும் டும் டும் டும், சோம்பல் யாவும் நீங்கட்டும், சுறுசுறுப்பு நெஞ்சில் தங்கட்டும் டும் டும் டும், சுறுசுறுப்பு நெஞ்சில் தங்கட்டும் டும் டும் டும், கனவு மெய்ப்பட துடிக்கட்டும் டும் டும் டும், கனவு மெய்ப்பட துடிக்கட்டும் டும் டும் டும், காலம் கனிந்து சிரிக்கட்டும் டும் டும் டும், காலம் கனிந்து சிரிக்கட்டும் டும் டும் டும், வெற்றி முரசு பொட்டட்டும் டும் டும் டும், வெற்றி முரசு பொட்டட்டும் டும் டும் டும், வேதனையாவும் ஓடட்டும் டும் டும் டும், வேதனையாவும் ஓடட்டும் டும் டும் டும், புதுமை மலர்கள் பூக்கட்டும் டும் டும் டும், புதுமை மலர்கள் பூக்கட்டும் டும் டும் டும், புவியெங்கும் அமைதி காக்கட்டும், புவியெங்கும் அமைதி காக்கட்டும் டும் டும் டும், துணிவே துணையென எழட்டும் டும் டும் டும், துணிவே துணையென எழட்டும் டும் டும் டும், தோல்வி பயத்தை துறக்கட்டும் டும் டும் டும், தோல்வி பயத்தை துறக்கட்டும் டும் டும் டும், எண்ணம் யாவும் இனித்திட டும் டும் டும், எண்ணம் யாவும் இனித்திட டும் டும் டும், எதிர்காலம் நமதாய் தெரிந்திட டும் டும் டும், எதிர்காலம் நமதாய் தெரிந்திட டும் டும் டும், புத்தாண்டு பொன்னொழி மின்னட்டும்
டும் 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 புத்தாண்டு பொன்னொழி மின்னட்டும் டும் 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 புது விடியல் இங்கே பிறக்கட்டும் டும் 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 புது விடியல் இங்கே பிறக்கட்டும் டும் டும் டும். நன்றி. ஆம். டும் ஒரே டும் 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 டும். டும். ஆம். அழகாகவே நாங்கள் அந்த மேளத்தை கொட்டுகிற நாங்கள் கொட்டு மேளம் கொட்டும் போது டும் 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 டும், தாலி கட்டும் போது கொட்டு மேளம் கொட்டும். அப்படியே என்ன கோவில்ல வந்து தீபம் ஏற்றும் போது கொட்டு மேளம் கொட்டும். அப்படி பார்க்க சித்திரை புத்தாண்டில் எங்கள் அரங்கத்தில் கொட்டு மேளம் கொட்டியதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம். பிறக்கட்டும் புத்தாண்டே திறக்கட்டும் புதுவிடியல் என்று பார்த்தீங்க. கிழக்கு வானம் சிவக்கட்டும். உண்மையிலேயே நாங்கள் காலை எழுந்தவுடன் அந்த புது விடியலை எதிர்பார்க்க அந்த சூரியனுடைய கதிரின் சுகந்தமான அந்த பரிசத்தை தான் எதிர்பார்ப்போம். நான் இன்று பொங்கும் போது அதிகாலை என்ன 6 மணிக்கு பிறகு அந்த சூரியன் அப்படியே என்னுடைய இதுக்கே வந்துட்டாரு, என்னுடைய அடுப்பிலேயே. நான் நினைச்சு பார்த்தேன், சந்தோஷமாக இருக்கிறது. அந்த கிழக்கு வானம் சிவக்கட்டும், அங்கு புதிய வழிகள் திறக்கட்டும் என்று சொன்னீர்கள். அதாவது வானம் சிவந்திருந்தால் நல்ல ஒளி எங்களுக்கு தரும். அந்த ஒளிப்பாய்ச்சல்லையே எங்களுக்கு மின்னல் போல் வேகம் ஓடி வரக்கூடிய ஒரு உற்சாகம் இருப்பது உண்மைதான். வாசல்ல கோலமிட்டு வண்ண விளக்குகள் வச்சு மகிழ்ச்சியான ஒரு பொங்கலை நாங்கள் கொண்டாடுற நாளாகவே அந்த நாள் இருக்கும் என்று நினைக்கிறேன். உழைப்புக்கு வேர்வை, அதாவது ஒரு உழைப்பு மனிதனுக்கு பார்த்தோம்னா அவன் வேர்வை துளிதான் அவன் உழைப்பை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை அழகாக சொன்னீர்கள். உழைப்பு வேர்வையின் வித்துக்களாயும் முயற்சி கொண்டு அமையும் போது அன்பு மழை நனையட்டும் அகந்தை பேய் அழியட்டும். இங்கு அன்பு மழையில நனைய வேணும், அகந்தையை அழிக்க வேணும் என்று அருமையாக சொல்லி இருக்கிறீர்களாம். சாதி சமயம் இவையெல்லாம் அகன்று சமத்துவ கொடி பறக்க வேண்டும். இதனால் தான் வெள்ளைப்புறாவை எப்போதும் விரும்புவார்கள். சமத்துவத்துக்கு பறக்கக்கூடிய ஒரு புறாவாக இருக்கின்றது. எப்போதும் பார்க்கிறோம். இப்ப சொல்லுவோம், காலம் கனிய வேண்டும், அது சித்திரையே நீ வருவாய், நல்ல காலமாக எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர வேணும் என்று வேண்டிக் கொள்வது வழக்கம். இதனால் தான் அந்த சித்திரையில் வெற்றி முரசு கொட்டக்கூடிய ஒரு நிலையை வருவது. எப்படி என்றால், அந்த புது வருடம் பிறக்கும் போது அது தமிழற்ற புது வருடமாக ஆண்டாண்டு தோறும் எங்களோட பண்பாட்டு பொங்கலும் அதற்குள் எடுப்போம் அந்த நாள்ல. அதே நேரம் அந்த பண்பாட்டோட கூடிய ஒரு சித்திரையாக இருப்பதனால் அங்கு புதிய மலர்களின் வருகை, அதாவது புத்தாண்டு பிறக்கட்டும் புதுமலர்கள் பூக்கட்டும் என்று சொல்லுவது போல் நீங்கள் அந்த புதிய ஒரு துணிவு, எமக்கு ஒரு வலிமை சேர வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும். எண்ணங்கள் யாவும் நினைக்கும் போது, அதாவது நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது அது நன்றாக நல்ல பலனை எங்களுக்கு தரக்கூடிய நிலையாக இருக்கும். ஆகவே இந்த டும் 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 எண்ணங்கள் சிறக்கட்டும், டும் 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 நாங்கள் நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற அந்த இலட்சிய கனவோட இங்கிதமான ஒரு கவிதையை அந்த டும் 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 என்று எங்களுக்கு ஒரு ஒலி எழுப்பி அந்த மின்னல் ஒளி போல மின்னுகின்ற சிந்தனையாக விண்ணதிர வந்த இந்த கவிதை விளக்குது ஒரு செய்தியை எமக்கு. அதுதான் எண்ணங்கள் யாவும் சிறப்பாக அமைந்தால் வண்ணமாய் வாழ்வு மலரும் என்று சொல்வது போல் என்னுடைய காதுக்கு அப்படி ஒரு சம்மட்டி அடிக்கிற மாதிரி உங்களுடைய டும் டும் கவிதை வந்தது. அது சிறப்பான ஒரு கவிதை, வித்தியாசமான ஒரு பார்வைக்குள்ள ஆளாகினதாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித சுந்தரி அவர்களே. அதாவது எண்ணம் போல் தானே வாழ்க்கை, அது போல எங்களோட எண்ணத்தில்தான் உருவாக வேணும் ஒரு கவிதை என்றால் உங்களோட எண்ணத்தில வந்த அந்த கவிதை அது அந்த கவிஞனுக்கே சொந்தமானது. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அந்த எண்ணங்கள் பிரதிபலித்தது, அது வண்ணமாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சொல்லுங்கள். அடுத்த கவிஞரை நாங்கள் அன்போடு அழைக்க இருக்கிறோம். சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு கவிஞர், பல மேடைகளிலே தன்னுடைய ஆன்மீக பேச்சுக்களையும் பேசக்கூடிய ஒரு வல்லவராய் இருக்கின்ற வெள்ளைத்தாயி அவர்களை அன்போடு இந்த அரங்கிற்கு அழைக்கின்றோம். வாருங்கள் வெள்ளைத்தாயி. வணக்கம் அக்கா. வணக்கம். 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 இந்த புத்தாண்டுல உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். டிஎஸ்எஸ் செல்வம் வழங்கும் இந்த கவியரங்கில் எனது கவியையும் அரங்கேற்ற வாய்ப்பளித்த எனது அக்கா நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். அழகான ஆரம்பம் அமைதியாய் அரங்கேற, ஆண்டவன் அனுக்கிரகம் ஆழமாய் உருவேற, அன்பும் அறிவும் அகிலமெல்லாம் ஒளி வீச, அத்தனையும் மாறும் என்ற அழகான நம்பிக்கையின்
அச்சாணியாய் பிறக்கும் இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் களத்தில் இணைந்திருக்கும் எனது உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது இன்றைய தலைப்பு வந்து பிறக்கட்டும் புத்தாண்டு, பிறக்கட்டும் புது விடியல் அப்படின்னு கேட்டவுடனே இந்த வருடமே இன்னைக்கு ஃபுல்லா நம்மளை வந்து யோசிக்க வச்ச மாதிரி அந்த தலைப்பு இந்த வருடம் ஃபுல்லாமே இனிமையான அந்த விடியலை நோக்கி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரம்பமா தெரிஞ்சது. எனது கவிதை பார்த்தீங்கன்னா சித்திரை திருமகள். சித்திரை மாதம் சிரித்து வரும் செல்வ திருமகள் பூமி தரும். சித்திரை மாதம் சிரித்து வரும் செல்வ திருமகள் பூமி தரும். புது வருடம் பொற்கொடி நாட்டி புது வாழ்வு பாதையை காட்டி. புது வருடம் பொற்கொடி நாட்டி புது வாழ்வு பாதையை காட்டி. மலர்வாசம் வீசும் காலை போல மகிழ்ச்சி தரும் அவள் சிரிப்பு சோலை. மலர்வாசம் வீசும் காலை போல மகிழ்ச்சி தரும் அவள் சிரிப்பு சோலை. நம்பிக்கை விதை விதைக்கும் நேரம் நல்லதோர் நாளை தரும் பேரறம். நம்பிக்கை விதை விதைக்கும் நேரம் நல்லதோர் நாளை தரும் பேரறம். அன்பின் ஒளியில் உலகம் மலரும் அழகிய கனவுகள் நனவாகும். அன்பின் ஒளியில் உலகம் மலரும் அழகிய கனவுகள் நனவாகும். சித்திரை தேவி வரம் தருவாள் சிறந்த வாழ்வை நமக்கு அளிப்பாள். சித்திரை தேவி வரம் தருவாள் சிறந்த வாழ்வை நமக்கு அளிப்பாள். இன்பம் துளிர்க்கும் ஒவ்வொரு நாளும் இருள் அகலும் அவள் அருள் பாலும். இன்பம் துளிர்க்கும் ஒவ்வொரு நாளும் இருள் அகலும் அவள் அருள் பாலும். சிரிப்பு மலரும் வீடுதோறும் செழிப்பு பெருகும் நம் உள்ளம் தோறும். சிரிப்பு மலரும் வீடுதோறும் செழிப்பு பெருகும் நம் உள்ளம் தோறும். துன்பம் அனைத்தும் தூரம் ஓடும் தூய நல்வாழ்வு நம்மை சேரும். துன்பம் அனைத்தும் தூர ஓடும் தூய நல்வாழ்வு நம்மை சேரும். சித்திரை திருமகள் அருள் பொழிந்து செல்வமும் நலமும் என்றும் வளரும். சித்திரை திருமகள் அருள் பொழிந்து செல்வமும் நலமும் என்றும் நம்மை சேரும். இந்த அழகான வாய்ப்பினை அளித்த சிவநாதன் அக்காவிற்கு எனது நன்றி கலந்த மனமார்ந்த நன்றி. சித்திரை வரும்போது அது அருளை அல்ல அன்பையும் கொண்டு வர வேண்டும். அதற்கும் அப்பால் செல்வமும் வந்து சேருக என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். நாம் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் எல்லாம் இருக்கும். அது கட்டாயமாக வர வேண்டும். அது கவிதையில் பிரதிபலிப்பது கூட இன்னொரு வகையான மகிழ்ச்சி தான். அதாவது எப்போதும் சொல்லுவார்கள், மங்கள நாளில் குறைகளை விட நிறைகளைத்தான் அதிகம் சொல்வது வாழ்க்கைக்கு வசந்தத்தை கொண்டு வரும் என்றது. அது உண்மையான ஒன்றுதான். நீங்க சொல்லி பாருங்கள், முடியும் 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 என்று சொல்லி பாருங்கள், விடியும் பொழுதுகள் முடியும். அப்படி சொல்லிக்கு எங்களுக்கு அது முடியும் என்றா, முடியாம இருந்தாலும் முடியும் என்று வரும். அது மாதிரி அந்த நல்ல சொற்கள் எப்போதும் பூங்குழல் ஊதும். அந்த வகையில் நீங்கள் அழகாக அந்த சித்திரை தேவியே வரம் தருவாய் இன்பங்கள் துளிக்க அருள் புரிவாய் என்று இறைவனை நாங்க கேட்கும்போது, இறைவா நீ எனக்கு தரமாட்டியா என்று கேட்க மாட்டோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அந்த அருளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எவ்வளவு ஒரு அணுகித்தான் அதை கேட்போம். அந்த வகையில் அழகான அன்பு மலர வேண்டும். அதற்குள் இந்த சித்திரை மாதத்திலே, சித்திரை மாதமே நீ சிரித்து வர வேண்டும். செல்வ திருமகளாய் சிந்தை சிறக்க வாராயோ என்று கேட்டீர்கள். அப்படி சிந்தை சிறக்க வரக்கூடிய ஒரு புது வருடமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். மலர் வாசம் வீச நம்பிக்கை விதை விதைக்கணும். அதாவது ஒரு உழவனானவன் மண்ணில இறங்கி அந்த விதையை விதைக்கும் போது அவன் எப்போதுமே இந்த விதை செழிப்பாக வளர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் எங்களோட நாளைய வாழ்வை எங்களுக்கு உணர்த்தி வைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. நம்பிக்கையோடு எதையும் நீங்கள் அணுகினீங்கள் என்றால் அது நிச்சயம் அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றதுதான் நான் சொல்வேன். நாளை விடியும் நாளைய உதயம் நமக்கான உதயம் என்று சொன்னால், நாளைக்கு பிறக்கிற காலையில் வெளியில் வரும்போதே சூரியனை காணுவீர்கள். நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்த்து வந்தேன். அப்படி இருந்தது எனக்கு. ஆகவே அந்த மலர் வாசம் வீச நம்பிக்கை விதைக்க அந்த நல்ல நேரம், அந்த விதை வந்து அறுவடை காணக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்பது உண்மைதான்.
அன்பின் வழியிலே அந்த ஒளி இருக்கும். அதாவது ஒளி அந்த அன்பு எப்படி வருதுன்னா அகத்துக்குள்ளால வர அன்பு அது ஒரு ஒளிப்பாய்ச்சல் போல் தான் வரும். ஏனென்றா காதல் எப்படி உருவாகிறது, கண்ணும் சேரும் போது அந்த காதல் உருவாகுதுன்னா அங்க ஒளிப்பாய்ச்சல். அந்த ஒளிப்பாய்ச்சல் எங்களுக்கு அருள் பாய்ச்சலாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற இறைவன் இது. அந்த வகையில் சித்திரை தேவியை வரந்தருவாய் இன்பம் துளிக்க அருள் புரிவாய் என்று அந்த சித்திரையை நாங்கள் அந்த மாதத்தை ஒரு பெண்ணாக உருவகித்து அதை இறைவனாகவும் உருவகித்து அந்த பெண்ணாக உருவகித்து அந்த பெண் தெய்வமாகவே நாங்கள் போற்றுகின்ற காலம்தான் இந்த சித்திரை. ஆகவே சிரிப்பும் வரும், சிந்தையும் வரும், அதே நேரம் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆனவடியாதான் துன்பமே நீ ஓடு தூய எழிலான அன்பை எனக்கு அருள்வாயே, சித்திரையே நீ சித்திரையே திரும்பவும் நீ வர வேண்டும், செல்வம் கொளிக்கும் ஆண்டாக நீ இருக்க வேண்டும். ஆகவே சித்திரை தேவியே நீ அருள் புரிய வேணும், செல்வம் கொளிக்கும் ஆண்டாகவும் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் என்று கூறிக்கொண்டு அருமையான கவிதை. அதாவது இறைவனையும் அந்த மாதத்தையும் தொடர்புபடுத்தி வந்த கவிதையாக உங்களோட கவிதையை நான் பார்க்கின்றேன். அதில் அந்த இறைவன் அருளை பெற வேணும், அருளை பெற்றால்தான் நாங்கள் அமைதியான வாழ்வு, ஐக்கியமான வாழ்வு, அதே நேரம் செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு நிலையும் எங்களுக்கு உருவாகும் என்பதை அழகாக தந்த உங்களோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்த கவிதையை எடுத்து வருவதற்காக ஒரு சிறப்பான ஆண் சிங்கத்தை அழைத்தால் எப்படி இருக்கும்? சிறந்த ஒரு ஆசிரியர், வீரமான ஒரு பேச்சாளர், நாங்கள் எப்போதும் சிங்கம் போல பேசக்கூடிய வல்லவர். ஆதலால் சிங்கம் ஒரு மிருகத்துக்கு அவர் ஒப்புற வேண்டி இல்ல, வீரத்துக்கு. அங்கே வீரம் விளைந்த நிலத்தில் இருந்து வந்த ஒரு வித்து இவர். அவருடைய கம்பீரமான பேச்சு, அதே நேரம் அவருடைய கவிதை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான கவிதையை தரக்கூடிய சிறந்த ஒரு ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஒரு கவிஞரை நாங்கள் அன்போடு அழைக்கப் போகிறோம். அது எங்கள் ராஜேந்திரம் ஆசிரியர் அவர்களே. வாருங்கள், இந்த அரங்கிற்கு அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். எங்க உறைஞ்சு வேணிக்கிறார் விளையாடாக்கு. மைக்க ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம். சரி, எங்க இணையதளம் இழுக்குது. அடா, சித்திரை நாளில இப்படி வருகுதா இணையதளம்? வேற இடத்த மாத்தின கிட்ட நில்லுங்க, ரூட்டருக்கு கிட்ட. உங்களோட நீட்ரிக்கா இருக்குது, உங்களோட இது குறைவா இருக்குது சத்தம். வணக்கம் சகோதரா, சத்தங்கு கீழே இணையதளம் இழுக்குது. இணையதளம் என்று இழுக்குது. ஒரு செக் பண்ணுங்க. சரி, இன்னொரு ஆள் பேசுறேன், அடுத்து நான் பேசுறேன். சரி, இப்ப வாசிங்க. வருதா? இப்ப வருது. கேக்குதா? இப்ப கேக்குதா? நாங்க சொல்ற கேக்குதா? சரி சரி, நீங்க வாசிங்க. இந்த இனிய கவி அரங்கத்தினுடைய தலைமை நகலாக்க அவர்களுக்கும் கேக்குதா? ஆமா ஆமா. வாட்ஸ்அப். இனிய புத்தாண்டு, எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டினுடைய இந்த கவி அரங்கத்துக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் அன்னை நகலா சிவநாதன் அவர்களை இந்த இடத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். வணக்கம் வணக்கம். இல்ல, நீங்கள் கட் பண்ணி வாங்க. ராஜேந்திரம் கேட்கல. ராஜேந்திரம், உங்களோட இது கேட்கல. இல்ல கேட்கல சகோதரா, கேட்கல. உங்களோட இது வருகை தந்திருக்கிறாள். அவளை
இல்ல வரையில கிளியர் இல்ல. நீங்க ஒரு ரூட்டருக்கு கிட்ட நின்று வாசிங்க. எங்க மேல் மாடியில நிக்கிறீங்களோ வெளியில நிக்கிறீங்களோ? வெளியில கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? அதே இப்ப கேக்குதாக்கா? சரி, இப்ப ஓகே. இப்ப கேக்குதா? ஓமா. சித்திரை பெண்ணொருத்தி சீர் சரத்தோடு எனது இல்லம் வந்த செய்தியை உங்கள் எல்லோருக்கும் சொல்ல வந்தேன். சித்திரை பெண்ணொருத்தி சீர் சரத்தோடு எனது இல்லம் வந்த செய்தியை உங்கள் எல்லோருக்கும் சொல்ல வந்தேன். மங்கள நாள் பார்த்து எனது மனைக்கு வந்திருந்தாள். மனைவி மக்களோடு அவளை மகிழ்ந்து வரவேற்று மகிழ்ந்தேன். என் மனைவி மக்களோடு அவளை மகிழ்ந்து வரவேற்று மகிழ்ந்தேன். வெற்றிலை பாக்கு வைத்து வெற்றியை பரிசளிக்க, வெற்றிலை பாக்கு வைத்து வெற்றியை எனக்கு பரிசளிக்க விதவிதமாய் பழங்களோடு விளக்கேற்றி காத்திருந்தேன். அவள் விடிய காலையிலே எனது வீட்டுக்கு வருகிறாள் என்றதும் கடந்த ஆண்டு வந்திருந்தாள். நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை காத்து நின்றாள். வெற்றியின் படிகளில் என்னை ஒவ்வொரு நாளும் ஏற்றி மகிழ்ந்தாள். இப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுதும் வருகிறாள். ஒவ்வொரு ஆண்டுமே என்னை உயர்த்தி கொண்டே செல்கிறாள். என்னில் அவள் உயர்ந்து கொண்டே செல்கிறாள். தமிழாய் இனிக்கிறாள். நானும் தவமாய் தவம் இருக்கிறேன். என்னில் தமிழாய் இனிக்கிறாள். நானும் தவமாய் தவம் இருக்கிறேன். அவள் வருகையை எதிர்பார்த்தபடி எனக்கு மட்டுமாய் இனிக்கவில்லை. அவள் எனக்கு மட்டுமாய் இனிக்கவில்லை. இங்கே எல்லோருக்குமாய் இனிப்பவள் தரணியே ஆண்டவள். அவள் தரணியே ஆண்டவள். இன்றோ தமிழன் நாவிலும் தடுமாறுகிறாள். தமிழனும் தடமாறுகிறான். என் தமிழனும் தடம் மாறுகிறான். சித்திரை பெண்ணுடன் பிறப்பெடுக்கும் பன்னிரு பெண்ணையும் மறந்து விட்டோம். தமிழுக்கு பண்ணிடும் பாவம் என தெரியாமல் இருந்து விட்டோம். அது நம் தமிழுக்கு பண்ணிடும் பாவம் என தெரியாமல் இருந்து விட்டோம். கற்றவன் தமிழ் மாதத்தையே விற்றுவிட்டான். இல்லை பழக்கத்தில் இருந்து விட்டுவிட்டான். கல்லாத மனங்களில்தான் கன்னித்தமிழ் மாதங்கள் இன்றும் கற்கண்டாய் இனிக்க கண்டேன். கல்லாத மனங்களில்தான் இன்றும் கற்கண்டாய் இனிக்க கண்டேன் என் கன்னித்தமிழ் மாதங்கள். அதனை சொற்கொண்டு இங்கே உரைக்க வந்தேன். பிறக்கிற புத்தாண்டு திறக்கட்டும் புது விடியலை. திக்கற்ற மனங்களிலும் தேன்கரும்பாய் இனிக்கட்டும். திசையெங்கும் தமிழ் என் தமிழ் மணக்கட்டும். வரவேற்போம் புத்தாண்டை. வாசலிலே கோலமிட்டு வைகரையில் வரவேற்போம். வாழ்வெல்லாம் வளம் கொடுக்க என் வைகரையில் வரவேற்போம். வருக புத்தாண்டே வருக. நன்றி. வணக்கம். மிக சிறப்பாகவே இருந்தது. அருமையாக இருந்தது.
நான் நினைத்தேன் இது இல்லன் நோக்கி மங்களமாய் வாராள் மங்கை அவள் என்றோன்னு தன்னுடைய மனைவியைத்தான் சொல்ல போறாரு. பிறகு நினைச்சேன் சித்திரியே பெண்ணாக உவகையாக்கி கொண்டு வர போறீங்களோ என்று நினைச்சேன். பேந்து பின்னால பார்த்தால் அது கற்கண்டாய் தேனாக இனித்தது என்று பார்க்கும்போது அது தமிழ் மொழியை அழைத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்ததை நான் பார்த்தேன். அது 3 விதமாகவே உங்களோட கவிதையை நோக்கியதாக என்னுடைய பார்வை இருந்தது. ஆம். சீர் சந்தம், அதாவது எப்போதுமே இல்லத்துக்கு வரைக்க சீர் நிறைய கொண்டு வாரதை சொல்லுவார்கள். சீர் சரத்தோடு எங்கள் வீட்டுக்கு வருகிறாள் மணமகள் என்று சொல்லுவார்கள். அந்த மங்கள நாள் பார்த்து எனது வீட்டுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து விதம் விதமாய் பழங்களோட வந்திருக்கின்ற அந்த பெண்ணை பார்க்க அது விடியல் தரக்கூடிய அந்த பெண்ணாக, விடியல் காலையில் வீட்டுக்கு வந்தாள் என்ற உடனே அந்த சூரிய கதிர் செங்கதிராக அந்த வீட்டுக்கு மெல்ல மெல்ல நடைபோட்டு வருகின்ற அந்த மங்கள காட்சியை பார்க்கும்போது ஆகா, மனது குளிர்வாகவே இருக்கும். அதை ஒரு அந்த சூரியன் வரிய பார்த்தால் ஒரு பெண்ணாகவும் நாங்கள் நினைத்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் அந்த கடந்து வந்த பாதை, அதாவது அந்த கடந்த ஆண்டும் வந்தனிதான், ஆனால் கடந்த ஆண்டு நடந்து வந்த பாதையிலே அந்த வெற்றியின் படிகளிலே ஒவ்வொரு ஆண்டும் என்னை ஏற்றி வைக்கின்றாய் என்ற அந்த சொல்லிலேயே இவருடைய கற்பனை எப்படி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் அவர் உயர்ந்து கொண்டுதான் செல்கிறார் என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு உயர்ச்சி அந்த வாழ்க்கையில் இருக்கிறதை காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு உயர்ச்சி இருக்கும் போதுதான் எங்கள் மனதில ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி இருக்கும் போதுதான் அதை பாட அந்த கவிஞருக்கு அந்த ஒரு முயற்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இனிதாக இருக்கிறதே தமிழ், உன்னை தவமாக தவம் இருக்கின்றேன் என்று சொன்னார். அதாவது ஒவ்வொருவருடைய நாவிலும் அந்த செந்தமிழ் நடமாடும் போது அங்கே ஒரு இறைவன் கூட அந்த நாவில் இருக்கிறது. அதாவது சரஸ்வதியை சொல்லுவோம் கல்விக்கு. ஆகவே அந்த நா கல்விக்கு அடையாளமாக வாய் அந்த நாவினால் வார சொற்களாலேயே நாங்கள் அலங்கரிக்கிற கூடியதை, இயற்கையை வர்ணிக்கலாம், இதயத்தை வர்ணிக்கலாம், அன்பை வர்ணிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதனால் அந்த தமிழ் தாய்க்கு வரமாக இவர் இருக்கின்ற நிலையையும் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த பெண்ணை, அந்த சித்திர பெண்ணை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவள் அந்த சித்திரை பெண்ணை நான் ஏன் இன்று எடுத்தேன் என்ற ஒரு கேள்வி இவருடைய கவிதையில வருகிறது. எப்படி என்றால், நான் அந்த சித்திரை மாதம் அந்த முத்திரை பதிக்கிற அந்த சித்திரை பெண்ணை வாழ்த்தி பாடினால் எப்படி இருக்கும் என்று என்ற மனதுக்குள் நினைத்தேன். அப்ப அந்த சித்திரையை நீ வருவாய், முத்திரை பதிக்க வர, கற்கண்டா வருவாய், தேனா வருவாய் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த சொல்லுகிற அத்தனை ஒவ்வொரு சொல்லும் அந்த மாதத்தையும் வாழ்த்துது, அதே நேரம் சித்திரியா இருக்கின்ற அந்த பெண்ணையும் வாழ்த்தி கொண்டு இருக்கிறது. அது சரியான நல்லது, ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவை சித்திரை பெண் 12 மாதங்களில், அதாவது எப்படி வருது மாதங்கள் ஒவ்வொன்றையும் அவர் அழகாக சொல்கிறார். 12 திங்களிலே உதிக்கின்ற பெண்ணாகவே அந்த மாதங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மறந்து விட்டே நான் உன்னை, இல்லை நான் மறக்கவில்லை, அத்தனை பெண் தெய்வங்களும் அத்தனை அந்த மலர்களும், அதாவது எப்படி என்ன 12 மாதங்களாக அந்த திங்களாக வருகின்ற அந்த நிலையில் பார்த்தால் கற்றவன் தமிழ் மறந்து விட்டானோ என்று அந்த கன்னி தமிழை பாட நீ என்னாவில் வந்தாயோ இன்று என்று கேட்க வேண்டும் போல் எனக்கு இருந்தது. அதாவது கல்லாத மனங்களிலும் கற்கண்டாய் சொற்கொண்டு நான் உன்னை செதுக்குகிறேன், சோகி எப்படி உருவாகுதோ அதுபோல சொற்களால் செதுக்கப்படுகின்ற இந்த கவிதையும் ஒரு சித்திரையை வரவேற்கக்கூடிய ஒரு பாட்டாகவே அதை நான் பார்க்கின்றேன். என்றால் திக்கற்ற மனங்களிலே தேன்கரும்பாக நீ இனிக்க வேண்டும், அதனால் தான் புத்தாண்டில் நாங்கள் பொங்கல் செய்வதும் வழக்கம். ஆகவே நீ வர வேண்டும், அந்த பிறக்கட்டும் அந்த புதுவரிடம், திறக்கட்டும் அந்த புது விடியல், வரவேற்கிறோம் உன்னை வைகரை பொழுதில் என்று சொன்னீர்கள். அதாவது இந்த வைகரை பொழுதுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது, இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, எத்தனை அருள் இருக்கிறது. அத்தனையுமே அந்த வைகரை பொழுதை நினைச்சால் அமைதியான சூழல், அற்புதமான வேளை, இறைவனை தொழும் போதும்
அதோட இன்பங்கள் எங்கள் மனதில சூழும் போதும் முயற்சியை பற்றி எண்ணும் போதும் சுறுசுறுப்பும் கூடி வரக்கூடிய அந்த கால வேளையில் வைகரையில் வரவேற்கின்ற அந்த நிலையை அழகாக சொன்னீர்கள். ஆகவே முற்றிலுமாக பார்த்தால் அந்த தமிழ் தாயையோட சேர்த்து பார்த்தோம்னா சித்திரை பெண் அத்தனை சிறந்து விளங்குகின்ற ஒரு மாதமாக எங்களுக்கு நீ மிளிரக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறாய் என்றால் அத்தனையுமே இதற்குள் அடங்கி இருக்கிறது இந்த வாழ்விற்குள் என்று சொல்ல வேணும் போல் இருந்தது. வித்தியாசமான ஒரு பார்வையில எப்போதும் தருவீர்கள். உங்களோட கவிதை நிறைய பேச வைக்கும். அந்த வகையில் உங்களோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி. சரி, இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் சித்திரை பெண்ணை அழைத்தீர்களா, அல்ல சிந்தை மகளும் உங்கள் தமிழ் தாயை அழைத்தீர்களா, இல்லது உங்கள் மனைவியைத்தான் எதிர்நோக்கினீர்களா, அல்லது அந்த காலை கதிரவனின் விடியலை பாடினீர்களா? எதை பாடினீர்கள்? எல்லாமே ஒன்றுதான் அக்கா. அதனால்தான் கூட மலையாளும் அவள்தான், தமிழும் அவள்தான், கதிரவனும் அவள்தான், என் வாழ்வும் அவள்தான். தமிழும் அவள்தானே. அவளுக்குள் எல்லாம் அடக்கம், அவளுக்குள் எல்லாம் அடக்கம், அவளின்றி நான் இல்லை. நிச்சயம், அது சரியான உண்மைதான். ஏனென்றால் இப்போதும் நாங்கள் அந்த தமிழ் தாயை வணங்கி ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தமிழ் அன்னை நாம் நினைக்கிறோம். வீட்டுல இருப்பவள்தான் தமிழ் அன்னை. நம்ம எங்கேயோ தேடக்கூடாது. நம்ம தமிழ் அன்னை எங்கோ ஒரு கற்பனை கூடாது. நமக்கு கிடைத்த மனைவிதான் தமிழ் அன்னை. நிச்சயம், அவள்தானே தமிழ் அன்னை. அவளை தாண்டி எங்க ஒரு தமிழை நம்ம பார்க்க முடியும்? கடவுள் தமிழ் அன்னை எப்படி இருப்பாள் என்பது ஒவ்வொருவருக்கும் தன் இல்லத்தில் கொடுக்கிறார். தாயாக, மகளாக, மனைவியாக கொடுக்கிறாள் அல்லவா? அவள் தான் தமிழ் அன்னை. அவள் மூலம் தான் நம்ம தமிழ் அன்னை இப்படி இருப்பாள் தெரிஞ்சு கொள்கிறோம். எப்படி மணிமேகலை, மேகலை, குண்டலகேசி எல்லாம் அலங்கரிச்சு பெண்ணுக்கு போடுறோம், அது போல தன் மகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் நாம் தான் அணிவிக்கிறோம். அதுதானே தமிழ். வேற எங்க என்ன தேட சொல்றீங்க? சவால் எங்கேயோ சித்திரமகளை கொண்டு வந்து தமிழை மதுக்களை ஊத்தி இப்ப மனைவியை மதுக்களை சொல்லிட்டார். வாழ்த்துக்கள். நான் அதான் சொன்னனே, அத்தனை விதமாக உருவகிச்ச உங்களோட கவிதையில ஒரு வித்தியாசமான சுவை உணர்வு கலந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. வாழ்த்துக்கள். அதான் நல்லம். அதாவது எதிலும் பொது பார்வை வேணும், அதிலும் புது பார்வை அவசியம் தேவை. அந்த வகையில் தான் உங்களோட கவிதையை ஒரு புது பார்வையாக பார்த்தோம். எல்லோருடைய கவிதையிலும் இருந்ததுதான் வித்தியாசம். ஆனா நீங்கள் கொண்டு வந்த அந்த அலங்காரத்துல இது யாராக இருக்கும் என்று எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது இல்லையா? அதான் புதினா. நன்றி நன்றி சகோதரா, மிக அருமையாக இருந்தது. ஆமா, அது ஒரு வித்தியாசம் தானே. என்னென்றால் இது இப்படியும் வர வேணும், அப்படியும் வெளியிட வேணும் என்ற ஒரு எண்ணப்பார்வைக்கு இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களா. இப்பொழுது நாங்கள் நீங்க மற்ற கவிதைகளை கேட்கவில்லை, ஆதலால் நீங்க இதுலதான் கேட்கலாம். ஆனோடியா வருதரே நீங்கள் வாழ்த்தி விட்டு தான் சொல்லணும். அவசரமா இல்லை, அவசரமா இல்ல, வளமையா ஒவ்வொருத்த கவிதையில இருந்து நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லையென்று நினைக்கிறேன். மிக மகிழ்ச்சி. இந்த சித்திரையை நீங்கள் வாழ்த்திய அத்தனையும் இப்ப தமிழுக்கும் ஒரு வார்ப்பு என்று சொல்வார்கள். அதாவது தமிழே அந்த வார்ப்பு. தமிழுக்கும் ஒரு வார்ப்பு இருந்தது. அதை விட நீங்கள் அந்த தமிழை இறைவியாக நினைத்து வாழ்த்தும் போது கூட அதுக்குள் ஒரு வாழ்த்து ஒளிந்திருக்கின்றதை நாங்க பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த சித்திரை பெண்ணை பற்றி, இந்த சித்திரை மாதத்தை பற்றி, பிறந்திருக்கிற அந்த புத்தாண்டை பற்றி நீங்க சிறப்பாக பாடிய எல்லோருக்குமே உண்மையிலேயே அந்த செங்கதிரின் ஒளியை போல உங்களுக்கு மின்னுகின்ற அந்த ஆற்றல் எப்போதும் ஒளிர வேணும் என்று நான் வாழ்த்தி கொள்ளுகிறேன். அதனால்தான் சொற்கொண்டு நாங்க செய்கிற வேலைகள் அதாவது நாங்கள் சொல்லுற நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு விடயங்களை நல்ல சொற்கள் கொண்டு சொல்லும் போது அது பூங்குழல் ஊதும். கட்டாயமாகவே அது அதுல கட்டாயமாக ஒன்று நடக்கும். ஆதலால் எண்ணங்கள் ஈடுகிற நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் உண்மையிலே செழிப்பான, அதே நேரம் மகிழ்ச்சியான, செல்வமெல்லாம் சேரக்கூடிய உயர்ச்சியான ஆண்டாய் எப்போதும் அமையட்டும் என்று இந்த அரங்கத்தில, இந்த சித்திரை புத்தாண்டு கவியரங்கத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இன்றைய இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்களா?
இல்ல நான் இதை முடிச்சேன்னா நீங்க சொல்லலாம், இனி சொல்லலாம் நீங்க. அதோட முடிப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆம், சிறப்பான கவிதை நேரமாக அமைந்திருந்தது. நன்றி டீச்சர். அவர்கள் தலைமை கவி சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருந்தார். அதாவது இன்பம் துளிர்க்க இனிதாய் வந்த இன்பம் துளிர்க்க இனிதாய் வந்த சித்திரையே என்று விழித்து கூறி சிந்தை திறக்க வந்த சித்திரையே விளக்காய் ஒளிர் பரவுகின்றாய் தருகின்றாய் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த சந்தம் அந்த வரியை மட்டும் நான் தவற விட்டேன். அது அந்த வரியை மட்டும் இருக்க தருவீர்களா? கவிதை எடுக்கும். மற்றும் ஊற்றாய் உறவுகளை இணைய வைக்க வேண்டும் என்று உங்களுடைய அந்த விருப்பு, இணைய வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும் என்ற அந்த உங்களுடைய விருப்பத்தை அங்க தந்திருந்தீங்க. ஊற்றாய் உறவுகள் இணைய வேண்டும் என்று, மற்றும் ஒளிரட்டும் நல்வாழ்வு ஓங்கட்டும் நல்வாழ்க்கை என்று சொல்லி என்று அந்த ஒளிரட்டும் இந்த நல்வாழ்வு ஒளிரட்டும் ஓங்கட்டும் நல்லாசிகள் வேண்டி இந்த நல்ல வித்தக திறனே இத்திரையில் வந்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நல்ல சிறப்பான கவிதையை நீங்கள் தலைமை கவியாக தந்திருந்தீர்கள். அடுத்து கோபிகை அவர்களும் நல்ல வித்தியாசமான ஒரு கவிதை தந்திருந்தார். 1 2 எல்லாம் குறை, அவர் தன்னுடைய சூழல் உள்ள குறை முழுவதும் எடுத்து தந்திருந்தார். போதை, கஞ்சா, வாள்வெட்டு, பதுக்கல், சுத்துமாத்து என்று இந்த ஊரில் நடக்கின்ற அந்த இந்த இத்தனை குறைகளையும் எவ்வளவு குறைகள் அங்கு பக்குவமாய் வளர்த்த 10 மாதம் சுமந்து வளர்த்த தாயை காதலுக்காக வெட்டி பிணமாக்கிய மகளின் கதையும் அந்த அவற்றையெல்லாம் இந்த சென்ற ஆண்டில் நடந்த எத்தனை விளக்க இந்த நடந்த உண்மை நிகழ்வுகளை எல்லாம் தந்திருந்தார். அதாவது கள்ள உறுதி முடித்தல், வீடு ஏமாற்றி வீடு எழுதுதல், வீதியால் செல்லும் போது சங்கிலி அறுத்தது, டிப்பர் மோதி மரணம் என்று எத்தனையோ விடயங்களை அவர் அத்தனையும் அவர் மனதில் பதிந்த அந்த கவலைகள் இப்படியான இந்த சென்ற ஆண்டில இப்படி எல்லாம் நடந்தது, இத்தனையும் ஒழிய வேண்டும். ஆனா அதற்குள்ளும் இவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அதற்குள்ளும் அறமும் தர்மமும் இல்லாமல் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அறமும் எல்லாம் தீமைதான் என்று சொல்வதற்கில்லை, அங்கு அறமும் தர்மமும் கூட இல்லாமல் இல்லை, இருந்தும் நல்லவை நடக்க, அதாவது குறைகள் அகல வேண்டும் என்று வேண்டி புதிய ஆண்டை வரவேற்றிருந்தார் கோபிகை அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து சுந்தரி அவர்கள் கிழக்கு வானம் திறக்கட்டும் டும் 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 என்று அவருடைய அந்த வித்தியாசமான ஒரு அந்த அவருக்கு அந்த கவிதை தலைப்பில் இருந்து ஏற்பட்ட டும் டும் என்ற அவருடைய மனதை விருப்பத்துக்குள்ளாகி இருந்தது. பழைய கவலைகள், அதாவது பழைய கவலைகள் எல்லாம் ஒளியட்டும் டும் டும் டும், புதிய நிகழ்வுகள் நடக்கட்டும் டும் டும் டும், புதிய நிகழ்வுக்கு டும் 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 கட்டாயம் வேண்டும், அந்த நிகழ்வுகளுக்கு டும் 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 கட்டாயம் வேண்டும். ஆகவே அவர் சிறப்பாக அந்த டும் 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 என்ற இதை வைத்து உழைப்பின் வியர்வை சேர்ந்த டும் 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 முயற்சியே அதிகமாக அதிரட்டும் என்று, மற்றும் அன்பு மழையில் நனையட்டும் அகந்தை அழியட்டும், எல்லாம் டும் 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 என்று சிறப்பாக இந்த வரிகளை கோத்து தந்திருந்த கனவு மெய்க்க துடிக்கட்டும், கனவுகள் மெய்க்க துடிக்கட்டும், காலம் கழிந்து சிறக்கட்டும், புத்தாண்டு விடியட்டும் பிறக்கட்டும் என்று வேதனைகள் ஓடட்டும் டும் டும் டும், எல்லாம் டும் என்றே முடித்து டும் 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 என்றே முடித்திருந்தார். அவருடைய வித்தியாசமான ஒரு பாணியாக இருந்தாலும் சிறப்பான கவிதையாக இருந்தது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்து வெள்ளத்தாயி அவர்கள் புது வருடம் பொற்கொடி நாட்டி நம்பிக்கை விதை வைக்க அந்த புது வருடத்தை வரவேற்றிருந்தார். அவர் ஒரு வித்தியாசமாக அவர் அந்த புது வருடத்தை வரவேற்கிறார்.
நல்ல விடியலாக எங்களுக்கு வர வேண்டும் எங்கள் வாழ்க்கைக்கு. அதாவது நம்பிக்கை விதையை விதைக்க வேண்டும். நல்ல நம்பிக்கை தான் அவருடைய வரிகளில் எல்லாம் நம்பிக்கை துளித்திருந்தது. அவர் எதிர்பார்க்கின்றார் இன்பம் துளிரும் துன்பம் விலகும் தூய நல் வாழ்வு நம்மை சேரும் என்று எல்லாம் நம்பிக்கையோடு வந்திருந்தார். நம்பிக்கை தானே வாழ்க்கை என்பதை அவர் இங்கு கவிதையாக தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம்பிக்கை ஊட்டும் வரிகளாக அமைந்திருந்தன. வாழ்த்துக்கள். அடுத்து ராஜேந்திரன் ஆசிரியர் அவர்கள் சீர்சனத்தியோடு மங்கள நாள் பார்த்து விடிய காலை வீட்டுக்கு வந்திருந்தவள் அவளை வரவேற்றிருந்தார். அவருடைய நானும் கூட இதை யாரை வரவேற்கிறார், ஆனா மங்கள நாள் பார்த்து வந்தபடியா ஆண்டுதான் புது வருடத்தை தான் வரவேற்கிறார் என்று நினைத்தேன். வெற்றிலை படிகளை அவருக்கு அந்த வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து அவர் வரவேற்ற பொழுது அவருக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் வந்து ஏற்றத்தை தான் கொடுக்கிறாள். ஆகவேதான் அவருக்கு ஏற்றத்தை கொடுப்பது அவருக்கு இந்த ஒவ்வொரு ஆண்டிலும் ஏற்றத்தை கொடுத்து கொண்டே போறது. நீங்க சொன்னது போல மனைவி அவருக்கு தமிழ் கை கொடுக்குது. இந்த கவிதை மூலம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு தமிழும் கை கொடுக்கிறது, மனைவியும் கை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறது என்பது தெரிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தி கொண்டே செல்கிறது என்றது எல்லோரும் சொல்ல மாட்டார்கள். உயர்த்தி கொண்டு நான் உயர்ந்து கொண்டுதான் போகிறேன் என்றதை எல்லோரும் சொல்ல மாட்டார்கள். அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்குள்ள இவ்வளவு முன்னேற்றம் அவருக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. எனக்கு மட்டுமா எல்லோருக்கும் இனிப்பவள் என்றுதான் சொல்லியிருந்தார். எல்லோருக்கும் இனிப்பவள் தமிழும் தான், அவரவர் மனைவியும் தான். சித்திரை பெண்ணுடன் 12 மாதங்கள் மறந்து விட்டோம். அதையும் நினைப்பூட்டியிருந்தார். அந்த 12 மாதங்களையும் நாங்க மறக்க கூடாது என்று பழக்கத்தில் இருந்து விலத்தி விட்டால் திக்கென்ற மனங்களில் தேன் கரும்பாய் இனிக்கட்டும். அது நல்ல அருமையான வரியாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி. எல்லாருடைய கவிதைகளையும் கேட்டு மிக சிறப்பான ஒரு திறனாய்வை செய்த கலவாணி ஆசிரியருக்கு உண்மையிலே மன நிறைந்த வாழ்த்துக்கள். என்றால் அது ஒரு கவிஞருக்கு அந்த வரிகளை எப்படி இருந்தது என்று சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வகையில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் அழகாக எப்போதும் வந்தால் அதை செய்யக்கூடிய ஒரு வலிமை அவரிடம் இருக்கின்றது. நிச்சயம் தொடர வேண்டும் என்று நானும் வாழ்த்திக் கொள்கிறேன். இனி என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? ஏனையவர்கள் ஒரு சில வார்த்தைகளோட நாங்கள் விட வருவோம். கோவியை சொல்லுங்கள். நல்ல மேல அந்த ஒரு புது வருட நாளில இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒன்று கூட, இலக்கிய ஒன்று கூட, அது மகிழ்ச்சியான ஒன்று கூட என்றதை விட இலக்கியம் சார்ந்து தமிழ் சார்ந்து ஒரு அந்த இனிமையான கவிதைகளை கேட்டு அந்த தமிழ் வந்து காதுல பாய்கிற போது ஒவ்வொரு வரிகளும் வந்து கேட்கிற போது ஒரு மிக ஆனந்தமாக இருந்து இந்த நாள் உண்மையில மிக மகிழ்ச்சியான ஆக்கினதுக்காக உங்களுக்கும் TSSL குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு உறவுகளையும் கண்டது கூட மகிழ்ச்சி. அது நிகழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முகங்களை காணுகிற போது இலக்கியம் சார்ந்த உறவுகளை காணுகிற போது இலக்கியத்துல ஈடுபாடும் அதுல பயணிக்கிறவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் வர்றது, அது தனி மகிழ்ச்சியான. இலக்கிய துறையில இருக்கிற இலக்கியத்துறை சார்ந்தோரை காணுற போது அது ஒரு நெருங்கின சொந்தங்களை காண்றது போல ஒரு மனநிலையை உருவாக்கி விடுகிறது. நாங்கள் வந்து சூமில செய்யற போல இல்லாமல் எங்களுக்கு பக்கத்துல இருந்து கதைக்கிற போல ஒரு அன்பு இருக்கிறது. அதனால்தான் உண்மையிலேயே இந்த அன்புக்கு விலை இல்லை. அவ்வளவு அந்த சேர்ந்து செய்யற இது தமிழுக்குமே உண்மையிலேயே இது ஒரு பேராற்றல் என்று சொல்லலாம். உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்ல. இலக்கிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயகத்திலிருந்து கோவிகை. நன்றி நன்றி கோவிகை. நிச்சயம் ஒரு நல்ல தமிழுணர்வு, நன்றாக பேசக்கூடியவர். அரங்கில காணும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. கோவியில ஒரு நல்ல ஆற்றல் இருக்கின்றது. உண்மையா கோவிகை, இனி வரைக்குள்ள உங்களை அந்த அரங்கில நிறைய பேச வேணும் உங்களை பற்றி நினைச்சதான். ஏனென்றா நானே அதிர்ந்து போனேன். என்னுடைய நூல் வெளியீட்டில தான் அவர் திடீரென பேசியிருந்தார். அப்பொழுது பார்க்கும்போது அவருடைய ஆற்றல், இந்த சின்ன வயசுல இவ்வளவு எழில் நிறைந்த தமிழாண்டு எனக்கு எண்ண தோன்றியது அந்த நேரம். ஆனால் அந்த நிகழ்வில நிறைய பேச முடியவில்லை என்றபடியால் நான் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் எனக்கு அதிர்ச்சியை தந்த ஒன்றாக இருந்தது. அன்று தொடக்கம் இன்று வரை ஒரு அழகான ஆழமான நட்போட தொடர்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராஜேந்திரன், என்ன லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவீங்கள், என்ன சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
இதுல என்னன்னா, கலைவாணி ஆசிரியை அழகாக எல்லாரையும் ஒரு திறனாய்வு செய்தார். ஆனா அவர் கவிதையை அவர் சொல்லல. அவர் கவிதை இன்னொரு யாராச்சும் கேட்டவங்க சொல்லியிருக்கலாம்னு நினைச்சேன். ஓ நான் ஆனா தானே சொன்னா ஏனியவர்கள் சொல்லலையா? அவர் எல்லார் கவிதைகளையும் சொல்லுவார். அவருடைய முக்கியமான வரிகளை எல்லாம் அடையல் பண்ணி செய்றாங்க. உண்மையிலே சொன்னது விதம் ரொம்ப அருமை. அது ஒரு கவிஞருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். எங்கள் தலைமை கவி அவர்கள் அழகாக சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு வார்த்தைகள் நாங்கெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனா இந்த வரிகள் எல்லாம் இருந்துச்சு. இவர் இதை கையாண்டிருந்தீர்கள். ஒருவர் எதெல்லாம் தொலைக்க வேண்டும் என்று ஒருவர் சொன்னார், எதுவெல்லாம் நம்பிக்கை தரும் என்று இன்னொருவர் சொன்னார், ஒருவர் எதுவெல்லாம் அழகு என்று சொன்னார், ஒருவர் எப்படி வரவேற்போம் என்று சொன்னார். அப்படி ஒவ்வொரு விதைகளையும் சொன்ன விதங்கள் ரொம்ப அருமை. அதுல இருந்தே உங்களுடைய கவிதை திறமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன கவிதையை நான் கேட்கல, ஆனால் நீங்க சொன்ன விதம் மிக அருமையாக இருந்துச்சு. அதனால உங்களுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, எல்லாருடைய கவிதைகளையும் நான் கேட்கலன்னா கூட நீங்க எல்லா கவிதைகளையும் விட்டு என்னென்ன சொன்னார்கள் என்பதை அழகாக கோபிகாவிலிருந்து, வெள்ளத்தாயக்காவிலிருந்து, தலைமை கவியிலிருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. உண்மை அருமை. கலவாணி டீச்சர் சொன்னவா, இந்த ஆண்டு ஒரு சாந்தி சமாதானம் பிறக்க வேணும், பூத்திடும் ஒரு நல் புத்தாண்டாக மலர வேணும் என்பதை அழகாக சொல்லி இருந்தார். போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இன்றைய பொழுது அவருடைய கவிதை மிக அழகாக இருந்தது. நான் அந்த கவிதை தான் எழுதணும் என்று ஆசைப்பட்டேன். இப்போதான் எழுத ஆரம்பிச்சேன். நீங்க ஆரம்பிக்கும் போதுதான் நான் எழுத ஆரம்பிச்சேன். ஆனா எங்கேயோ திசை மாதிரி எங்கிட்டயும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையில இது காலத்துக்கு ஏற்ற ஒரு கவிதை. நான் ஆரம்பிக்க போறது அப்படி ஆரம்பிக்கிற நினைச்சிருந்தேன். அதை எழுத போல கவிதை எங்கேயும் மாற்றி கொண்டு போயிட்டேன். ஆனாலும் அந்த போர் மேகம் சூழ்ந்திருக்க இடத்தில் அமைதி சமாதானம் நிச்சயம் வேணும் என்று கேட்டுக்கிறீங்க. நிச்சயம் நிறைவேற வேண்டும். கனவு கவிஞருடைய கற்பனை மெய்ப்பிக்கும். நாம் எதையெல்லாம் கற்பனையில் சொல்லுகிறோமோ அதை காலால் அளந்தறிகிற காலம் இது. நம்ம எதெல்லாம் கற்பனை நினைச்சோமோ அதெல்லாம் இன்னைக்கு கண் முன்னே நிரூபிக்கிறது. எனவே ஒரு கவிஞனுடைய கற்பனையில் எதுவெல்லாம் வருகிறதோ அது நல்ல விஷயங்களாகவே வர வேண்டும். ஏனென்றால் அவர் எண்ணுவதெல்லாம் நடந்துவிடும். ஆகவே நல்ல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறீங்க. இந்த அவைக்கு நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே அந்த ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இவாவுடையும் கேட்டுட்டு வெள்ளத்தாயி நீங்க சொல்லல, நீங்க சொல்லுங்க. அவாவையும் கேட்டுட்டு முடிப்போம். கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். கலைவாணி அவங்க கோபிகா அவங்களோட கவிதையை என்னால கேட்க முடியல. இப்ப கேட்கும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. பிறகு பதிவுல பார்த்தாலும் இந்த டைரக்டா பாக்குற ஒரு எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா திரிபுர சுந்தரி அம்மா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அந்த டும் டும் கேட்கும்போது எங்க டும் சத்தம் கேட்டாலும் நம்ம மனசுல ஒரு உற்சாகம் வரும்ல, அந்த அளவுக்கு அவங்க கவிதை உற்சாகத்தை கொடுத்திருந்தது. சொல்லவே வேண்டாம். ராஜேந்திரன் அண்ணா இப்பதான் எழுதுனேன்னாங்க. அவங்க மனைவி மேல உள்ள காதல் எல்லாம் அந்த கவிதையில காட்டியிருந்தாங்க. தமிழ் அன்னைய நாம ரொம்ப காதலிச்சோம்னா நம்மளுக்கும் வெற்றி கிடைக்கும் நிறைய அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா அந்த கவிதை எனக்கு ரொம்ப கேட்கும் போதே நமக்கு நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு கவிதைனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு எல்லாரையும் உண்மையிலே இந்த தமிழ் புத்தாண்டுல எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு முறை என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. ஆமா, உண்மையிலேயே எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை போல அன்புறவுகளோட எப்போதும் சங்கமிக்கும் போது அது ஒரு சரித்திர நிகழ்வாகவே அமைந்து விடுவது உண்டு என்ற மனங்களில. அப்படியான ஒரு நிறைவான ஒரு புத்தாண்டை வரவேற்ற மாதிரி இன்றைய கவியரங்கம் அமைந்தது. அதனால் எல்லோருக்குமே நிறைந்த வாழ்த்துக்களையும் நல்ல செழிப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கவியரங்கத்தை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. உங்களுக்கும் நல்ல ஆண்டாக, நல்ல ஆண்டாக, அனைவருக்கும் நல்ல ஆண்டாக